எங்க ஸ்கூல் பக்கத்துல ஒரு பாட்டி வந்து இந்த ரெசிபி பண்ணுவாங்க. அது வந்து ரூ. 10க்கு சேல்ஸ் பண்ணுவாங்க. செம டேஸ்ட்டா இருக்கும். அத நான் இன்னைக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஒரு கப் வந்து கடலை மாவு ஆட் பண்ணிட்டேன். தேவைக்கு அளவா சால்ட் ஆட் பண்ணி, சோம்பு, சீரகம்லாம் ஆட் பண்ணிட்டேங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், கூடயே கட் பண்ணி வச்சிருந்த கருவேப்பிலையும் ஆட் பண்ணி, கூடவே கொத்தமல்லியும் ஆட் பண்ணிட்டேங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 கிரீன் சில்லி கட் பண்ணி வச்சிருந்தேங்க. அதையும் ஆட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஒரு 2 ஆனியன வந்து கட் பண்ணி வச்சிருந்தேங்க. அதையும் ஆட் பண்ணி ஆனியன் ஆட் பண்ண உடனே நல்லா வந்து ட்ரையா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நல்லா மிக்ஸ் ஆன உடனே ஒரு 1/2 கப் வாட்டர் எடுத்து வச்சிருந்தேன். அந்த வாட்டரும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேங்க. மிக்ஸ் ஆன உடனே லாஸ்ட்டா வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேங்க. இப்போ வந்து பேட்டர் வந்து கொஞ்சம் வாட்டரியா இருக்க மாரி இருந்துச்சுங்க. அகைன் வந்து கடலை மாவு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேங்க. இது மாரி திக்கான கன்சிஸ்டன்சில எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பேன்ல வந்து ஆயில் வந்து ஹீட் ஆன உடனே நம்ம எடுத்து வச்சிருந்த கடலை மாவு ஒன் பை ஒன்னா அதில ஆட் பண்ண ஆரம்பிச்சுட்டேங்க. இது வந்து ஆயில் வந்து லோ ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணுங்க. அப்பதான் உள்ளுக்குள்ளேயே குக் ஆகும். நல்லாவும் இருக்கும் சாப்பிட்றக்கு. இந்த ரெசிபி பண்ணும்போது எனக்கு வந்து ஸ்கூல் டேஸ வந்து ஞாபகப்படுத்துதுங்க. நீங்களும் மறக்காம ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் ஒன் பை ஒன்னா எல்லா பேட்டரையும் குக் பண்ண ஆரம்பிச்சுட்டேங்க. குக் பண்ணி எடுத்து வச்சுட்டு நானும் டேஸ்ட் பார்த்தேங்க. டேஸ்ட் வந்து சூப்பரா இருந்துச்சு. நீங்களும் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.